இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் சீனை காட்டுறாங்க. ஒரே வீட்டை சேர்ந்த 3 பேர் கொடூரமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாகி செத்து போயிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில இருந்து யாரும் உள்ள வந்த மாதிரியும் தெரியல. அண்ட் அந்த வீட்டை சேர்ந்த 3 பேர்த்த தவிர வேற யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் அங்கே எங்கேயுமே தென்படலை. பட் செத்து போன அந்த 3 பேர்த்தோட முகத்தையும் பார்க்கும்போது சாகரத்துக்கு முன்னாடி எதையோ ஒன்றை பார்த்து பயந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்படி உங்களோட இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்க அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல பாதி புதைக்கப்பட்ட நிலையில நிர்வாணமா ஒரு இளம் பெண்ணோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்த போலீஸ்க்கு இன்னும் அதிகமா குழப்பம் தான் உண்டாகுது. ஏன்னு பார்த்தா மேல செத்து போயிருக்கிற அந்த 4 பேருமே கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி தான் செத்து போயிருக்காங்க. அதுவே இந்த பொண்ணோட பாடியை பார்க்கும்போது ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம என்னமோ இப்பதான் ரீசெண்டா செத்து போன மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அதுலயும் விசித்திரம் என்னன்னா செத்து போன அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. யார் இந்த பொண்ணு அப்படின்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இப்ப இந்த மர்ம பெண் யாரு, இந்த கொலைகள் எல்லாம் யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ற சந்தேகத்துல ஷெரீஃபும் குழம்பி போயிருக்கும் போது இந்த கொலைகளுக்கும் இந்த மர்ம பெண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். சோ முதல்ல இந்த பொண்ணோட காஸ் ஆஃப் டெத் தெரியணும். அது கிடைச்சா கண்டிப்பா இந்த மிஸ்டீரியஸான கேஸ்க்கு ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி செத்து போன அந்த பொண்ணுக்கு ஜேன் டோய் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு காஸ் ஆஃப் டெத் தெரிஞ்சுக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புறாரு. ஸோ இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோ ஆஸ்டினை காட்டுறாங்க. அவன் கூடவே ஒரு பெரியவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அவனோட அப்பா டாமி. ஆக்சுவலி இவங்க பரம்பரையாக அந்த போஸ்ட்மார்ட்டம் தொழிலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டையே அட்டாப்சி சென்டராக மாற்றி அங்கே தான் இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்க ஒரு எரிஞ்சு போன பாடியை அட்டாப்சி பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பாடியை ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஹீரோவா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்தா வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஸோ இவனும் என்ன சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்க இந்த மாதிரி ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அவனை பயன்படுத்தி விட்டுறா. அடி படுபாவி, ஒரு நிமிஷம் என் உயிரை என் கையில் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோவும் ஆமா நான் உன்னை மேலே தானே வெயிட் பண்ண சொன்னேன், நீ ஏன் கீழே வந்த அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லடா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கீழே இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன், எனக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது ஆனால் நம்ம டேட்டுக்கு லேட் ஆகுதே, நம்ம வேற படத்துக்கு வேற போகணும், டைம் இல்லடி அப்படின்ட்டு சொல்ல அட இருக்கட்டும் வாடா ஒரு முறை பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்த எல்லாமே சுற்றி பார்க்குறா. ஸோ அப்படியே இவங்க அந்த அட்டாப்சி பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே நிறையா ஃப்ரீசர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் ஹே இது என்னது, இதான் ஃப்ரீசர்ஸா, இதுக்குள்ள நிறைய பிணங்கள் எல்லாம் இருக்குல்ல, நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆர்வமா கேட்க நம்ம ஹீரோவும் ஹே இல்ல இதெல்லாம் பார்த்தா நீ பயந்துருவேன் அண்ட் அப்பாவும் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோவோட அப்பாவும் வராரு. பார்க்கட்டும் விடுறா மகனே அப்படின்னு சொல்ல அதான் உன் தகப்பனே உத்தரவு கொடுத்துட்டாரு திறந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இவனும் அவ காட்டுற அந்த ஃப்ரீசரை ஓபன் பண்ணி காட்டுறான். ஸோ அப்படி பார்த்தா ஒரு கிளவிய கண்ணு வாய் இதெல்லாத்தையும் தேய்ச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கெல்லாம் இதை பார்த்தா பயமா இல்லப்பா அப்படின்ட்டு சொல்றான். சரின்ட்டு அடுத்தது ஓபன் பண்றாங்க. இந்த முறை அந்த டெட் பாடியோட முகம் மூடி வச்சிருக்காங்க அண்ட் அதோட கால்ல ஒரு மணியும் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினும் இது என்னது இது அப்படின்ட்டு கேட்க இந்த மாதிரி பழங்காலத்துல ஒருத்தங்க இறந்துட்டாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக இந்த மாதிரி மணியை கட்டுவாங்க. இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல, பட் நான் பழங்கால ஆளு அப்படின்றதுனால இதெல்லாம் ஃபாலோ பண்றோமா அப்படின்ட்டு சொல்றாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் அந்த துணி எடுத்துட்டு பார்க்கலான்ட்டு போகும்போது ஹீரோட அப்பாவோட பயமுறுத்தி விட்டுறாரு. சரி சரி ஓகே நம்மளுக்கு வேற டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை கூட்டிட்டு போக ஸோ இவங்களும் மேலே போலான்னு சொல்லிட்டு லிஃப்ட் கிட்ட போறாங்க. அப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஷெரீஃப் வராரு. அதுவும் ஒரு டெட் பாடியை தள்ளிக்கிட்டே வராரு. ஆக்சுவலி இந்த நேரத்துக்கு ஷெரீஃப் வந்து வரமாட்டாரு. ஹீரோவும் என்ன ஷெரீஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸா, இந்த நேரத்துக்கு நீங்க எப்பயும் வரமாட்டீங்களே அப்படின்ட்டு கேட்க ஸோ அவர் உன்னோட அப்பா எங்க இருக்காரு அப்படின்ட்டு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அண்ட் ஹீரோவும் அவன் அப்பா கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமாப்பா அப்படின்ட்டு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா மகனே நீ பத்திரமா டேட்டுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பி வைக்க பட் நம்ம ஹீரோக்கு மனசே இல்ல. அதனால ஹீரோவா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாரு டார்லிங் ஷெரீஃப் எப்பயுமே இந்த நேரத்துக்கு வரமாட்டாரு, அப்படி வராருன்னா அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸா இருக்கணும். ஸோ அப்பாவை தனியா விட்டு வர என்னால முடியாது, அவருக்கு உதவி பண்ணியாகணும். ஸோ இப்போ போலனா என்ன நம்ம கண்டிப்பா மிட் நைட் ஷோக்கு போலாம், 11 மணிக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்க்க வரான். அதே சமயம் இங்க ஷெரீஃபும் ஹீரோவோட அப்பா கிட்ட அந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாளைக்கு மார்னிங்குள்ள ரிப்போர்ட் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அப்பனும் புள்ளியும் ஜம்முன்னு நல்லா ஒரு பாட்டை போட்டு விட்டுவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. ஸோ இப்போ நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க, கூடவே போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு பார்க்க ஒரு 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்கிறா. ஸ்கின் வந்து நார்மலா இருக்கு, எந்த ஒரு வெளிக்காயமும் இல்லை, முடி பிரவுன் கலர்ல இருக்கு. அப்புறம் கண்ணுன்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா அது கிரே கலர்ல இருக்குது. பொதுவா ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கண்ணு இந்த கண்டிஷனுக்கு வர சில நாட்கள் இல்ல சில வாரங்கள் கூட ஆகலாம். ஆனா இந்த பொண்ணு செத்து சில மணி நேரம் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் அதுக்குள்ளவே இப்படி மங்கி போயிருக்கிறத
பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வயிறு மூச்சு இழுத்து பிடிச்ச மாதிரி உள்வாங்கி இருக்கு. அடுத்தபடியா அந்த பொண்ணோட கை கால் ஏதாச்சும் உடஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட மணிக்கட்டும் கணுக்காலும் உடஞ்சிருக்கு. தொட்டு பார்க்கும்போது அந்த எலும்பு தெரியுது பாருங்க. ஆனா பொதுவா யாருக்காச்சும் இந்த மாதிரி எலும்பு உடஞ்சாலோ இல்ல ஏதாச்சும் அடிப்பட்டாலோ ஏதாச்சும் சைன் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல ஒரு சின்ன அறிகுறி கூட தென்படல. ஸோ மேலும் இவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட நகங்கள்ல ஏதோ ஒரு விதமான மண் இருக்குது. அது அவளோட முடியில கூட இருக்குது. அதை பார்த்த ஹீரோவோட அப்பாவும் இதோட பேரு பீட் அப்படின்னு சொல்றாரு. பீட் அப்படின்னா சதுப்பு நில பகுதிகளில் இந்த இழை தழை இதெல்லாம் மக்கி அது ஒரு உரம் மாதிரி மாறும். அந்த மண்ணே பார்க்க வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும், பார்க்க உரம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மண்ணு இந்த பொண்ணோட முடியிலையும் நகத்திலையும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இந்த வகை மண்ணு இவங்க இருக்க சரௌண்டிங்ஸ்ல இருக்க வாய்ப்பே இல்லை, நார்த் சைடு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோவோட அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் மேலும் அந்த பொண்ணோட மூக்கு காது இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாயை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி நாக்கையே காணோம், யாரோ துண்டா வெட்டி இருக்கிறாங்க போல. ஸோ அதை பார்த்த ஹீரோவோட அப்பாவும் இந்த பொண்ணோட கை காலை உடைச்சு நாக்கை வெட்டி யாரோ கொடூரமான சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோவும் அந்த பொண்ணோட வாயை போட்டோ பிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணோட மூக்கு அசையுது. என்னடா செத்து போன படத்தோட மூக்கு அசையுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஈ ஒன்று வெளியே வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போட்டோ எடுத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வந்து வாய்க்குள்ள செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவளோட வாயில ஒரு பல் மிஸ் ஆகிறத நோட் பண்றாரு. அண்ட் அவளோட வாய்க்குள்ள இருந்து ஏதோ நூல் மாதிரி ஒன்று வெளியே எடுக்கிறாரு. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணி பார்க்கும்போது அது ஏதோ ஒரு துணியோட நூலுன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தபடியா அந்த பொண்ணோட அந்தரங்க பாகம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ வேணும்னே அதை சதைச்சிருக்காங்க போல. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு கொடூரமான மரணத்தை தான் இந்த பொண்ணு அடைஞ்சிருக்கா. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வெளி தோற்றத்தை வச்சு இவங்க எக்ஸாமின் பண்ணது தான். ஆனா வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட முடியாது. உடம்ப கிழிச்சு உள்ளுறுப்புகளை எக்ஸாமின் பண்ணா மட்டும்தான் உண்மையான காஸ் ஆஃப் டெத் என்னன்னு சொல்ல முடியும். அதனால இப்போ ஹீரோவோட அப்பா எல்லா டூல்ஸையும் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணோட பாடியை டச் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது திடீர்னு ரேடியோ ஆன் ஆகி அதுல ஒரு பொண்ணு பயங்கரமா கதற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஆனா உடனே அது கட் ஆயிட்டு நார்மலா பாட்டு ஓட ஆரம்பிக்குது. ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்ப வந்து கிழிக்கிறாங்க. ஸோ அப்படி கிழிச்சா ஒரு உயிரோட இருக்கிற மனுஷனை கிழிச்சா எப்படி ரத்தம் பீச்சு அடிக்கும், அந்த மாதிரி பலன்னு சொல்லிட்டு ரத்தம் அப்படியே பீச்சு அடிக்குது. பொதுவாக ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ரத்தம் வந்து உறைஞ்சு போயிடும் இல்லையா, பட் அந்த மாதிரி இல்லாம என்னமோ ஒரு உயிரோட இருக்கிற பொண்ணை கட் பண்ண மாதிரி ரத்தம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரே அமானுஷ்யமா இருக்கு. இருந்தாலும் அந்த ரத்தத்தை வந்து ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவோட அப்பா அந்த பொண்ணோட அந்த தோல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கட்டி மாதிரி இருக்கு. இது எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோ அதையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு பிளட்டை வந்து சாம்பிள் எடுத்து வச்சிருப்பான் இல்லையா, அது எல்லாமே கீழே கொட்டி போயிருக்குது. அட கடவுளை, இது எப்படா கொட்டச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பாவோ கவனமா வேலை செய்யடா அப்படின்ட்டு திட்டிட்டு அந்த பொண்ணோட விலா எலும்பை கட் பண்ணி உள்ள இருக்க லங்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பாக்குறாரு. பார்த்தா ஃபுல்லா கருகி போயிருக்குது. மனுஷன் இந்த மாதிரி அவரோட லைஃப் டைம்ல பார்த்ததே இல்லை போல. ஒரு மனுஷன் தொடர்ந்து 30 வருஷத்துக்கு 10 பேக்கெட் சிகரெட் அடிச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு நுரையீரல் பாதிப்படையும். ஆனா இவளை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்ததான் அந்த பொண்ணோட இதயத்தை எடுத்து பார்த்தா கொய்யால இதயத்துல தழும்பு இருக்குதுங்க. இதயத்துல மட்டும் இல்ல மற்ற இதர உள்பாகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தழும்புகள் இருக்குது. அது எப்படி ஒரு மனுஷனோட வெளித்தோல்ல எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தாம உள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸ்க்கு மட்டும் எப்படி வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்த முடியும், தழும்பு அங்க எப்படி உருவாகும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குழம்பி போறாங்க. ஒரு மனுஷனை கொலை பண்ண பல வழிகள் இருக்குது. ஆனா அதை விட்டுட்டு இவ்வளவு கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொல்ல வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இந்த மாதிரி ஒருத்தரை கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் குழம்பி போயிருக்கும் போது திடீர்னு வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு ஒரு ரூமா செக் பண்ணி பாக்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க அந்த மிரர்ல பாருங்க ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை ஹீரோவும் பாக்குறான். ஆனா இவன் அங்க போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. அதே சமயம் எங்க ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட சதைக்கு அடியில ஏதோ ஒன்று இருக்கிறது நோட் பண்ணவர் அந்த தோலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த எலும்பு அவரோட கையில பட்டு அடிபட்டுருச்சு போல. ரத்தம் அதிகமா வெளியேறதுனால அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவும் வெண்டிலேட்டர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர்றதை கேட்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். சடனா ஒரு உருவம் கிராஸ் ஆகும் பாருங்க, பதறி போய் கீழே விழுந்து போடுறான். அங்க ஹீரோவோட அப்பாவும் வந்துடுறாரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஆசாசையா ஒரு பூனையை வளர்த்துருப்பாங்க. அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டு இருக்கும். அதனால இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி ஓகே, இந்த பூனையை வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகன இயந்திரம் இருக்கு. அதாவது இந்த டெட் பாடிஸ் எல்லாம் வந்து எரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மஷின் இங்க ஒன்று இருக்கு. ஸோ அதில் போயிட்டு அந்த பூனையை வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிட்டு திரும்பி உங்களோட ஒர்க்குக்கு வந்துடுறாங்க.